ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் அருண். இப்போது இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கார்மெண்ட்ஸில் என்னென்ன மாதிரி மிஸ்டேக் வரும் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்கணுன்னு நான் சொல்லித்தர போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ். நீங்கள் ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னா அதோட ரிவ்யூஸ் ரொம்ப முக்கியம். அதை ஜென்டிலாக கொடுத்துருக்கிறதா நம்ம ஜென் ரிவ்யூஸ். நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பார்த்து அதை தரத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு கார்மெண்ட் இருக்குது. இந்த கார்மெண்ட்டில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் வரும், நம்ம எப்படியெல்லாம் கார்மெண்ட்டை பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பார்க்கறதுன்னு நான் உங்களுக்கு கற்றுத்தரேன். ஒரு கார்மெண்ட்டோட ஃபஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா அதோட லுக். ஒரு ஸ்ட்ரைப்ஸ் காலர் ஷர்ட்டை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அது வியர் பண்ணும்போது அது அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னா அதோட ஆர்ம்ஹோல் சென்டரில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைப்ஸ் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கணும். அதே மாதிரி பேக் சைட்லேயும் அது கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கணும். அப்போ தான் ஒரு பர்சன் அதை வியர் பண்ணும்போது அதோட லுக் வைஸ் நல்லா இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணி கேட்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த எல்லோவில் ஒரு மார்க் இருக்கும். இது பார்த்திங்கன்னா லைன். எப்படின்னா இது இந்த நேவி கலர் இதில் ப்ளீட் ஆகிருக்கு, அதனால் அப்படி இருக்குது. இது ஒரு மிஸ்டேக். ஃபஸ்ட்டு நம்ம எப்பையும் கலரை கிளியராக இருக்கான்னு மஸ்ட் வாட்ச் பண்ணணும். ரெண்டாவது, நம்ம நார்மலாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இது ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி இருக்கும். ஆனால் துணியை கொஞ்சம் தரமாக பார்க்கும்போது தான் தெரியும் இதில் ஹோல் இருக்குது. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லிட் ஃபினிஷிங் நீட்டாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே எட்ஜ் கம்மியான ஸ்ட்ரைப்ஸ் இருக்குது. ப்ளஸ் ரெண்டு சைடோட ஸ்லிட்டும் சேமாக இருக்கான்னு பார்க்கணும். இது கார்மெண்ட் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு கரெக்டாக தெரியும். நீங்கள் வேர் பண்ணும்போது பேசிக்காக பார்க்குற விஷயம் இதெல்லாம். நம்ம ஒரு கார்மெண்ட்டை வாங்கினோம் அப்படின்னா அதில் ஸ்டிச்சிங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கான்னு ஒரு தடவை நல்லா செக் பண்ணிக்கணும். ஏன்னா அது உடஞ்சிருக்கலாம், டாக்கான்னு சொல்லுவாங்க, நூல் விட்டு போயிருக்கும், அந்த மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி இருந்தால் செக் பண்ணி வாங்கணும். ஏன்னா நம்ம வாங்கிறது ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட். அந்த குவாலிட்டியான ப்ராடக்ட்டை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த நம்மளுக்கு பேசிக்காக அதை பற்றி நாலேஜ் தெரியும். தொடர்ந்து இது மாதிரி விஷயங்களை நம்ம யூடியூப் சேனல் மூலிமா நான் சொல்லிகிட்டே இருக்கேன். சீக்கிரம் நீங்களும் தெரிஞ்சுக்குவீங்க எப்படி வாங்கணும்னு. அண்ட் டாட்டா, பை பாய், see you in next video.